ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவருக்கே நான் துதி செலுத்துகிறேன். சபையிலே பகிர்ந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் வீட்டில் இருந்தபடி கேட்கப் போகிறீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் அவள் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, இங்கே ஒரு நபரை குறித்து மிகவும் தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்திரீ ஏதோ ஒரு ராணி அல்ல, அல்லது ஒரு பெயரும் புகழும் பெற்ற மனுஷி அல்ல. யாரோ ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு நோயாளி. இன்னும் சொல்ல போனால் எல்லோராலும் விலக்கப்பட்டவள், எல்லோராலும் விரட்டப்படுகிற ஒருத்தி. அப்படிப்பட்ட ஸ்திரியை குறித்து இங்கே இவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த உலகத்துல பொதுவா பணம் இருக்கிறவங்க பெரிய ஆட்களை தான் எல்லாரும் போய் பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஆனா சாதாரணமானவங்களை, துரத்தப்பட்டவங்கள, ஒடுக்கப்பட்டவங்கள, வியாதியால வேதனையோடு இருக்கிறவங்கள, துக்கத்தோடு இருக்கிறவங்கள, தீண்டத்தகாதவங்க மாதிரி யாரும் இல்லாம திக்கற்றவர்களா இருக்கிறவங்கள ஆதரிக்கிறவங்க, அவங்களுக்காக அக்கறை எடுத்துக்கிறவங்க யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னவர். நல்ல சுகமா இருக்கிறவங்களுக்காக நான் வரல, பிணியாளிகளுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார். ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவையில்லை, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியர் தேவை. எனவே இழந்து போயிருக்கிறவர்களை தூக்கி நிறுத்தத்தான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். சிறுமைப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்கத்தான் வந்தார். வியாதிகளால், பாடுகளால், வேதனைகளால் தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை என்னை யாருமே கண்டுக்கிறது இல்ல, என் மேல யாருமே அன்பு காட்டுறது இல்ல, யாருமே உதவி செய்யறது இல்ல, ஒரு திக்கற்ற நிலையில இருக்கிறேன் என்று அநேகர் இந்த நாட்களிலே கும்மறிக் கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது எனக்கு யாரும் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் வாழ முடியாது என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை நாம் பார்க்கிற போது, ஒரு நாளா 2 நாளா, எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டம்? எத்தனை நாள் சொல்லுங்க? 12 வருட காலம். அப்பா, 12 ஆண்டுகளா? அது என்ன வியாதி தெரியுமா? ரத்தப்போக்கு, ரத்தம் எல்லாம் போயிடும், அப்படியே பலவீனமாயிடுவோம். சரீரத்தில் ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று வேதத்தில் கூட நாம் பார்க்க முடியும். ரத்தம் போயிடுச்சுன்னா நமக்கு பலவீனமாயிடும், களைப்படைந்து அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவோம். நல்ல ரத்தம் இல்லைன்னா ஒரு மனிதன், இந்த சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, நம்ம நாட்டில் சரியான ஆகாரம் இல்லாதன் காரணமா சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ரத்தமே இருக்காது. எப்போதும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்டு, வெஜிடபிளே இல்லாமல், எந்த புரோட்டீனும் இல்லாமல், எந்த விட்டமினும் இல்லாமல் சாப்பிட்டு என் பிள்ளை எவ்வளோ வெள்ளையா இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெள்ளை இல்லை, கண்ணை இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. ரத்தம் தாங்க ஜீவன். ரத்தம் இல்லைன்னா நமக்குள்ள சக்தியே இருக்காது. நமக்கு ரத்தம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். நாட்களில் அநேகருக்கு ரத்தத்திலே குறைவுகள் இருக்கிறது, ரத்தத்தினால் வியாதிகள் இருக்கிறது, ரத்தம் கெட்டு போயிருக்கிறது. அநேகருக்கு ரத்தத்தில் இருக்க வேண்டிய ஹீமோகுளோபின் கூட குறைவுபட்ட நிலையிலே தான் இருக்கிறார்கள். அதே போல சரீரத்திலே அந்த இருக்க வேண்டிய, ரத்தத்தில் இருக்க வேண்டிய அந்த கவுண்ட் என்று சொல்லுவார்கள். பிளட் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, கவுண்ட் இல்லை, அது இல்லைன்னு. தினந்தோறும் அந்த ஸ்திரீக்கு கண்டினியூஸாக உதரப்போக்கு இருக்கின்ற போது எவ்வளவு டயர்டா இருப்பாங்களோ அந்த ஸ்திரீ தெரியல. எந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தில் பலவீனம் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை எவ்வளவு விட்டமின் எடுத்துக்கிட்டாலும், ஒருவேளை B12 டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாலும், ரத்தம் விருத்தி ஆகிறதுக்காக நல்ல ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு நல்லா சாப்பிட்றா, ஏதோ கையில பணம் இருக்கிறதுனால சாப்பிட்றா, மருத்துவர்கிட்ட போகிறா, நல்ல ஆகாரம் சாப்பிட்றா. ஆனா சாப்பிட்றதெல்லாம் ரத்தமா போயிடுது, எல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்குது, எல்லாம் போயிடுது. நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கு, ஆனா பலன் இல்லை. எல்லாம் இருக்கு, ஆனா ஆசீர்வாதம் இல்லை. எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பசி மட்டும் அடங்காதான். ஏதாவது குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா தாகம் மட்டும் அடங்காதான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எப்பவும் அந்த குறை தீர்றதே இல்லையா. எத்தனை துணிகள் இருந்தாலும் சட்டை இல்லைன்னு சொல்லுவாராம். எவ்வளவு சாரீஸ் வச்சிருந்தாலும் எனக்கு தான் சாரியே இல்லாம்பாங்க. எல்லா பொருட்கள் இருந்தாலும் சரி, எப்ப பார்த்தாலும் கிச்சன் ரூமுக்கு போனா ஏலக்காய் இல்ல,
ஏலக்காய் வாங்கி கொடுத்தா சீரகம் இல்ல, சரின்னு சீரகம் வாங்கி கொடுத்தா உப்பு இல்ல, அதை முதலே சொல்லிருக்கலாம்ல. சரின்னு உப்பு வாங்கி கொடுத்தா கடைசியில் அரிசியா இருக்காது வேக வைக்கிறதுக்கு. சரின்னு போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டா கேஸ் தீர்ந்து போயிடுது. என்னங்க இது? அது ஒரு வகையில சாபம் தாங்க. அது அப்படித்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் வீட்டில் எவ்வளவுதான் கொண்டுகிட்டு வந்தாலும் ஒரு 2000 ரூபாய்க்கு மார்க்கெட்டு போய் எல்லா சரக்குலையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்த அன்னைக்கு சாயங்காலமே அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, எதுவுமே தங்காத ஒரு நிலை. இந்த ஸ்திரீக்கு இருக்கிற வியாதி என்னன்னா, அந்த அம்மா எதை சாப்பிட்டாலும் அது சரீரத்தில் ஒட்டுறது இல்லை. எவ்வளவுதான் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடுது. அதோட அந்த ஸ்திரீ இன்னும் பலவீனமாகிட்டே இருக்கிறா, ஒரு தூய்மையற்ற நிலையில இருக்கிறா. வெளியே சொல்ல முடியாத வியாதி, ஒரு 4 பேர் கூட சேர்ந்து போக முடியாத நிலை. தனிமையில் உட்கார்ந்து குமரி கொண்டிருக்கிறாள். ரகசியமாய் போய் மருந்து வாங்கி கொண்டு வருகிறாள். 1 நாளா, 2 நாளா, 3 நாளா, 4 நாளா, 5 நாளா, இல்ல 6 நாளா? ஐயா சொல்லுங்க. 365 நாளா? இல்லைங்க. எத்தனை வருஷம்? 12 வருஷங்கள். ஐயோ, என்ன வாழ்க்கைங்க அது? சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயா எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு திருமணமாகி, ஆனா என்ன இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். புது வருஷம் வரும்போதெல்லாம் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகள் கொடுப்பாரு என்னவோ, இந்த வருஷம் எனக்கு கர்ப்பம் தங்குமோ என்னவோ, இந்த வருஷமாவது எனக்கு இருக்கிற இந்த நிந்தைகள் எல்லாம் போகுமா, அந்த டாக்டர் கிட்ட போறது, இந்த டாக்டர் கிட்ட போறது, எல்லா வைத்தியங்களையும் பார்க்கறோம், எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்க்கறோம், இப்படி என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம். ஆனா எங்களுக்கு சந்தானமே இல்லைங்க. எத்தனை பேர் நாட்களிலே தங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் இருக்கிறார்கள். வருட கணக்காக, எத்தனையோ ஆண்டுகள் கணக்காக பிரச்சனைகள் தீராமல், குடும்பத்திலே பிரச்சனைகள் தீராமல், வியாதி மாறாமல், கஷ்டம் மாறாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் விடுவிப்பதற்கு சித்தமாக இருக்கிறார். அதே போல 12 ஆண்டுகள் இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே எதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் அதுவரைக்கும் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்படவில்லை, அவரை குறித்து யாரும் சொல்லவில்லை. அதனால் தனக்கு என்ன தெரியுமோ அதை செய்து கொண்டு போய் கொண்டிருந்தாள். அவ்வளவுதான். அவன் எங்க போனாலும் வைத்தியர்கள் எல்லாம் போய் பார்த்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வைத்தியர்களை போய் பார்த்தப்போ அவள் அநேக வைத்தியர்களால், ஒரு வைத்தியர் இல்லைங்க. உனக்கு என்ன வியாதி இருக்கிறோ அதுக்கேற்ற டாக்டர் தான் நீ போய் பார்க்கணும். உனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளமா இருந்தா நீ கார்டியாலஜிஸ்ட் தான் போய் பார்க்கணும். உனக்கு தோல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ போய் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணும். அல்லது உனக்கு எந்த வியாதி இருக்கிறதோ அதற்கேற்றபடி தான் நீ போய் டாக்டரை பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ஸ்திரீ தனக்கு இருந்த பலவீனத்தினாலே ஒரு டாக்டர் கிட்ட போகலையாம், அல்லது ஒரு ஊரோடு நிறுத்திக்கலையாம். அந்த அம்மா நல்ல பணம் வச்சிருந்ததுனால எத்தனை வைத்தியர்களை பார்க்க முடியுமோ அத்தனை வைத்தியர்களையும் போய் பார்த்தாச்சு. எத்தனையோ விதமான மருந்துகளையும் சாப்பிட்டாச்சு. நம்ம நாட்டில் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, என்னென்னங்க இப்படி நிறைய போர்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், எத்தனையோ ரகமான வைத்தியங்கள் இருக்குது. அங்கே போயும் சரியாகலை, இங்கே போயும் சரியாகலை. இந்த நாட்களில் டாக்டர்ஸ்ட்ட போனால் என்னென்னமோ பண்ணுறாங்க. பழைய நாட்கள் அப்படி இல்லைங்க. டாக்டர்கிட்ட போனால் நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க, நாக்கை காட்டுன்னு சொல்லுவாங்க, வாய்க்குள்ளே டார்ச் அடிப்பாங்க, கண்ணுக்குள்ளே பார்ப்பாங்க, அவ்வளோதான், ஏதாவது எழுதி கொடுத்துருவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை. நம்ம போய் உட்கார்ந்த உடனே யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, இது அதுக்கு எக்ஸ்ரே, ஸ்கேனிங்கு, ஏறக்குறைய ஒரு 10-20 ரூபாய்க்கு பில் எழுதிட்டு ஒரு 10,000 மாத்திரையை கொடுத்துருவார் அவர். உண்மையா இல்லையா? இப்போ நிலைமை அப்படி இருக்கு. வியாதி வராத வரைக்கும் தாங்க நம்ம பாக்கியவான்கள். வியாதி வந்துருச்சோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, எல்லாம் டாக்டர் கையில் இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சே ஆகணும். அவர் எவ்வளவு பில் போடுறாரோ வாயை மூடிக்கிட்டு அதை கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு சில டாக்டர் நாளைக்கு வந்து தரோன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. மெட்ராஸில் ஒரு டென்டிஸ்ட் இருக்காருங்க. அவர்கிட்ட பல்லு வலின்னு போயிட்டோம்னா 5 ரூபா முதல்ல அங்கே வச்சாகணும். முதல்ல பல்லு எடுங்க டாக்டர், வலி தாங்கவே முடியல, தயவு செஞ்சு முதல்ல பல்லு எடுத்து விடுங்க. பல்லு எடுக்கிறதா யா, கட்டுறதுக்கு இல்லை. முதல்ல பிடிங்கிருங்க டாக்டர். 5 ரூபா இருக்கா? இல்லை டாக்டர். முதல்ல போய் 5 ரூபா கொண்டு வான துரத்தி விட்டுருவார் அவர். ஐயோ ஐயோ ஐயோ. அவரையும் ஆண்டவர் தொட்டார். ஒரு பல் வைத்தியர் அவர். இயேசு கிறிஸ்து அற்புதமாக அவரை மாற்றினார். மாற்றப்பட்ட பிறகு அவர் காஸ்பல் கிளினிக் என்று வைத்து 5 பைசா கூட வாங்கி கொள்ளாமல் பல்லு புடுங்க வேண்டியவங்களுக்கு புடுங்கி போட்டுருவாரு, கட்ட வேண்டியவங்களுக்கு அருமையாக கட்டி கொடுத்துருவார். அதே போல வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க வாயை திறந்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது அவங்க காதில் போய் சொல்லிக்கிட்டே இருப்பார், இயேசு கிறிஸ்துவ விசுவாசியா, அவர் உண்மையான தேவனையா, உன் பல்ல மட்டும் இல்லை உன் வாழ்க்கை எல்லாத்தையும் மாற்றிடுவார், உன் சரீரம் முழுவதையும் சுகமாக்குவார் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இந்நாட்களில் பார்க்கிற போது அநேக டாக்டர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பணத்துக்காகவே தங்கள் பிள்ளைகளையும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறார்கள்.
என் புள்ள டாக்டர் ஆகிட்டா நான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எங்கள் அப்பா கூட அப்படி தான் நினச்சாருங்க. ஜெயபால் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. தேவனுடைய கிருபையால் அவரும் மாறினாரு, நானும் மாறிட்டதுனால நான் ஆத்தும சம்பந்தமான டாக்டர் ஆகிட்டேன். இப்போ எண்ணெய் பூசி ஜெபிப்பது மாத்திரமே என்னுடைய வேலையை தவிர மாத்திரை மருந்து இன்ஜெக்ஷன் போடுற அவசியமே இல்லைங்க. ஆனால் நாட்களில் எத்தனை பேர் டாக்டர்ஸ் கிட்ட போய் தங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் போகடிச்சிட்டு. மெட்ராஸில் ஒரு சின்ன பாப்பா அழகாக வெள்ளையாக ஒரு குழந்தை பிறந்தா. அந்த குழந்தைக்கு பிளட்ல ஏதோ பிரச்சனையோ அந்த மாதிரி ஏதோ சொல்லி அவளை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே குத்தி 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 நரம்பு கிடைக்கலன்னு சொல்லி குத்தி 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 இங்கே ஒரு பெரிய பிளாஸ்டர் போட்டு விட்டுட்டாங்க. திருப்பி இந்த கையில் குத்தி 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 கடைசியில் ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டாங்க. காலையும் குத்தி 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 பார்த்துட்டு அங்கே ஒரு பேண்டேஜ். இப்படி கை கால் எல்லா இடத்துலையும் குத்தி குத்தி பார்த்துட்டு இனி பிளட் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால் பாவம் குழந்தை நல்லா இருந்தா, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, பிளட் குறைவாக இருக்குது அல்லது குளுக்கோஸ் ஏற்றினா சரியாக போயிடுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அனாவசியமாக கையில் காலில் குத்தி அந்த குழந்தைய பாவம் காயப்படுத்திட்டாங்க. இந்த நாட்டில் டாக்டர்ஸ் கிட்ட போனால் கண்டிப்பாக தாறுமாற ஆயிடுதுங்க. பாவத்தினால் வரும் சம்பளம் மரணம்னா அதே பாவத்தினால் வர்ற பேட்டா வியாதிங்க. இந்த ஸ்திரீக்கு எதனால் இந்த வியாதி வந்தது என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் அந்த வியாதி சுகமாவதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தாள் என்பதை இங்கே வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வைத்தியர்களை போய் பார்த்து அநேக வருத்தப்பட்டு, இன்னும் என்ன எழுதிருக்கு பாருங்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கையில் இருந்த பணம் எல்லாத்தையும் அவ செலவழிச்சிட்டா. மருந்துகளை வாங்கி வாங்கி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அநேகருடைய வீடுகளிலே எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஆசீர்வாதமே இருக்காது. காரணம், அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கோ வைத்தியர்கள்கிட்டயோ போய்கிட்டே இருக்கும். இந்த நாட்களில் பாதி பேர் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயாவது செலவழிச்சே ஆகணுமா. அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த சுகர் கண்ட்ரோல்லையே இருந்துக்கிட்டு இருக்கும். தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒருவேளை வயது முதிர்ந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட பலகீனங்கள் வரலாம். அப்படி அவர்கள் முதிர் வயது அடைந்த பிறகு அவருக்கு வருகிற அந்த பென்ஷனில் அந்த 1000 ரூபாய் அந்த சின்ன மாத்திரைக்காகவே அவங்க செலவழிக்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய சம்பாத்தியத்தில் அவங்க வாழ்க்கை முழுசு செஞ்ச வேலைக்காக கிடைக்கிற அந்த பென்ஷன் பணத்தில் பாதி பணத்தை டேப்லெட்டுக்காக செலவழிக்கிறாங்க. எத்தனை பேர் தங்களுடைய சம்பாத்தியத்தில் பாதியை இந்த நாட்களிலே மருந்துகளுக்காக, மாத்திரைகளுக்காக, மருத்துவத்துக்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்திரீயோ 12 வருடங்களிலே அவளிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவள் செலவழித்து விட்டாளாம். என்றால் முதல்ல தங்கிட்டு இருக்கிற பணம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு கொலுசை கழட்டி விற்கிறா, அதுக்கப்புறம் தங்கிட்டு இருந்த நகைகளெல்லாம் கழட்டி விற்கிறா, அதுக்கப்புறம் பொருட்களை விற்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி ஒன்னொன்னா எல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா அந்த ஸ்திரீ ஒவ்வொன்னா வித்து வித்து 12 வருஷங்கள்ல இப்போ எல்லாம் போன, எதுவும் இல்லாத நிலைமையில இருந்திருப்பாங்க. போனா போட்டும், எல்லாம் போனாலும் ஆரோக்கியம் இருந்தா கூட பரவாயில்ல. ஆரோக்கியமே மகாபாக்கியம்னு சொல்லுவாங்க. எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க. பணம் போனா கூட காலும் கையும் நல்லா இருந்தா பணத்தை பத்தி என்னங்க கவலை, அதை எப்படியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஆரோக்கியம் சரியில்லாம போயிடுச்சுன்னா, சரீரத்தில் தாங்க முடியாத வேதனை, பலவீனம் வந்துட்டா என்ன சம்பாதிக்க முடியும், என்ன வேலை செய்ய முடியும், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும்? இவள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டாள். இறுதியில் கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை. வியாதியை தவிர அந்த அம்மா கிட்ட இருந்த எல்லாமே இப்ப போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு பாடா. அந்த அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க யாரும் கிறிஸ்தவங்க இல்லை போல. அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்கள கூட ஒரு கிறிஸ்தவ டாக்டர் இல்லை போல இருக்கு. அவளுடைய உறவினர்கள் யாருமே கிறிஸ்தவை அறியாதவர்களாக இருந்திருப்பார்கள் போல. அந்த ஸ்திரீயினிடத்தில் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்ற பாரமுள்ள எந்த பாஸ்டரும் இருந்திருக்க மாட்டாங்க போல. ஏனென்றால் 12 ஆண்டுகளாக இயேசுவை குறித்த சுவிசேஷம் அவளை போய் சென்றடையவில்லை. கிறிஸ்துவை குறித்த சத்தியம் அவளுக்கு சேரவில்லை. எதற்காக இந்த சபையை நாம வச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்க? ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதுக்கா? இல்ல டிவி ஸ்பான்சர்ஷிப்பை உங்ககிட்ட இருந்து ரைஸ் பண்றதுக்காகவா? அல்லது உங்களை டிவி கிளப் மெம்பர்ஸா சேர்த்துக்கிட்டு மாசம் உங்ககிட்ட இருந்து காசு பிடுங்கிட்டே இருக்கிறதுக்காகவா? இல்லைங்க, இல்லவே இல்லை. அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பாரம் என்னவென்று கேட்டால், சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரீச் தி அன்ரீச்டு. கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத இடங்களிலே அவருடைய நாமத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஒரு முறை கூட என்னை சுகப்படுத்துவதற்கு இயேசு என்று ஒருவர் இருக்கிறார் என்று தெரியாத மக்கள் இருக்கிறார்களே. நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ற மார்க்கம் இருக்கிறது என்பதை தெரியாதவர்கள் இருக்கிறார்களே. நான் கெட்டுப்போய் மரிக்க தேவையில்லை.
என்னை மன்னித்து ரட்சிப்பதற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற விஷயத்தை இன்னும் அறியாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த ஸ்திரீ ஓடினாள், தேடிக்கொண்டு ஓடினாள். ஓடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அவ்வளவுதான். அப்படி தொட்ட உடனே அவளுக்குள் என்ன நடந்தது? அங்கே என்ன நடந்தது? வாங்க வேகமா பார்த்தரலாம் வாங்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. 12 ஆண்டுகளாக அவளுக்குள் இல்லாத அந்த சுகம் அந்த க்ஷணத்திலேயே அந்த உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இம்மீடியட்டா, இன்ஸ்டன்டா, உடனே அந்த இரத்தத்தின் ஊரல் நின்று போனது. வலி குறைந்து விட்டது, பாடுகள் மாறி போனது. அவளுக்கு ஒரு ரிலீஃப் வந்தது, இம்மீடியட்டாக ரிலீஃப். மிகவும் சந்தோஷத்தை அவள் அனுபவித்துக் கொண்டிருந்த சமயத்திலே உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மில் வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து என் வஸ்திரங்களை தொட்டது யார்? அவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு பேதுரு கேட்டிருப்பான், என்ன ஆண்டவரே என் வஸ்திரங்களை தொட்டது யார்? என்னில் வல்லமை புறப்பட்டது என்று சொன்னபோது பேதுரு கேட்டிருப்பான், என்ன ஆண்டவரே இவ்வளவு திரளான மக்கள் நம்மளை அப்ப இருந்து நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மேல முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கிற இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறீங்களே? எத்தனையோ பேர் அங்கே ஆண்டவரை தொட்டிருப்பார்கள். ஆனால் விசுவாசத்தோடு தொட்டவள் ஒரு ஸ்திரீ. எத்தனையோ பேர் கூட்டத்திற்கு வருகிறீர்கள், ஆனால் விசுவாசித்து வார்த்தையை கேட்கிறவர்கள் தான் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொஸ்தம் உண்டாயிடாது. கூட்டத்துக்கு வந்து எல்லாருடைய பிரச்சனைகளும் போயிடாது. இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்தவள் விசுவாசத்தோடு அவரை தொட்டாள், உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அவள் ரகசியமாக யாரிடத்திலும் சொல்ல முடியாத வியாதி என்பதால் எப்படியாவது சுகமாயிரணுங்கிறதுக்காக ரகசியமா வந்தவ ரகசியமா போயிடலாம் நினைச்சா, ஆனால் அது நடக்கவில்லை. என் வஸ்திரத்தை யாரோ தொட்டிருக்கிறார்கள், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் அங்கே கேட்கிற பொழுது அந்த ஸ்திரீ பயந்து போய் இனி மறைக்க முடியாது என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி அவள் அங்கே என்ன சொன்னால் பார்க்கலாம். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னாளாம். ஐயா, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது தெரியுமா? அங்கிருந்து சொல்ல ஆரம்பிச்சா கதைய. சில பேர் அங்கிருந்து சொல்ல மாட்டாங்க. ஐயா, கடன்ல மாட்டிக்கிட்டேன், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. ஏங்க கடன்ல மாட்டிட்டீங்க? ஏதோ கடன்ல மாட்டிக்கிட்டேன். ஐயா, எதுக்காக கடன்ல மாட்டின? அது சீட்டாடி ஆடி கடன்ல மாட்டிக்கிட்டேன், சூதாட்டம் ஆடி ஆடி கடன்ல மாட்டிக்கிட்டேன், குடிச்சு குடிச்சு குடிக்கிறதுக்காக 5, 10ன்னு ஊரெல்லாம் கடன் வாங்கி இப்ப கடனுக்கு மேல கடனாக ஆயிடுச்சுயா. அல்லது ஏதோ தப்பு பண்ணிட்டதுனால இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே. எய்ட்ஸ் வியாதிக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஐயா. எதுக்காக வந்ததுங்க இந்த எய்ட்ஸ்? தெரியலையா, எப்படி எனக்குள்ள வந்துருச்சு தெரியல. ஐயோ, என்ன பொய்யே. பொதுவாக நம்ம சொல்லுவோம், லாயர்கிட்டயோ இல்ல டாக்டர்கிட்டயோ கண்டிப்பா இந்த பொய்யும் சொல்லக்கூடாதுன்னு. அதே போல இயேசு பிரபு கிட்ட வரும்போது உன்னுடைய சங்கதியை நீ ஒழுங்கா சொல்லணுயா, மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடணும். மேலோட்டமான சுகமாகுதல் அல்ல, உள்ளார்ந்த சொஸ்தம் வேண்டுமென்றால் இருதயத்தின் ஆழத்திலே நீ மனஸ்தாபப்பட வேண்டும். நான் அறியாமையினாலே பாவம் செய்து விட்டேன், அந்த பாவத்தினால் இந்த வியாதி எனக்கு வந்திருக்கிறது, இந்த வியாதியை நீக்க நான் சுய முயற்சிகள் எல்லாம் செய்து விட்டேன், ஆனால் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஏசப்பா, உம்மை நான் நம்பினேன், இதோ தொட்டேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய சங்கதி எல்லாவற்றையும் முழுமையாக எல்லாரும் முன்னாலும் எல்லோரும் முன்னாலும் வேதம் சொல்லுகிறது போல எல்லோருடைய முன்னிலையிலும் சாட்சி சொன்னாள். ரகசியமாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது முடியாத காரியம். உன்னுடைய ரோகத்துக்கு காரணம், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம், உன்னுடைய பாவத்திற்கு காரணம் ஆண்டவரிடத்திலே சொல்லும் போதுதான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த ஸ்திரீ தன்னுடைய உண்மையான நிலையை அங்கே அறிக்கை செய்ததினால்தான் எல்லோரும் முன்பாக அவள் சாட்சியாக சொன்னபோது ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார். 5வது அதிகாரம் 34வது வசனத்திலே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்ப முதல்ல அவ சொஸ்தமாக்கப்படலையா? ஏற்கனவே அவ சுகமாக்கப்பட்டுட்டால, மறுபடியும் ஆண்டவர் சுகமாவா அப்படிங்கிறார். என்னது? அதாவது ஏற்கனவே அவள் பெற்றுக்கொண்டது டெம்பரரி ரிலீஃப், ஏற்கனவே அவள் பெற்றுக்கொண்டது தற்காலிகமான சுகமாகுதல். அந்த நேரத்தில் அவள் சுகத்தை பெற்றாள். இந்நாட்களில் அநேகர் சபைக்கு வந்து அங்க வந்து உட்கார்ந்து அந்த தற்காலிக சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே சொல்லுவாங்க, ஐயா அப்பாடா, பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க எங்களுக்கு. வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னா அப்படியே தூக்கம் வந்துடுதுங்க. அப்படி வீட்டுக்கு போனால் எத்தனை நேரம் படுத்தாலும் தூக்கமே வராதுங்க. இங்கே தேவ சந்நிதி அப்படிங்கிறதுனால அந்த தற்காலிகமான ரிலீஃப், அந்த சுகமாகுதல், அந்த விடுதலை, அந்த தீர்மானம், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், நான் இனிமேல் சூதாட போக மாட்டேன், இனிமேல் நான் சினிமாவுக்கு போக மாட்டேன்,
அப்படின்னு ஒரு வைராக்கியமான தீர்மானத்தை எடுப்பாங்க சில பேர். ஆனா 2 நாள் அல்லது 3 நாளைக்கு மேல நிலைநிற்க முடியாது. காரணம் என்னன்னா, ஆண்டவர் உன்னுடைய தீர்மானத்துல முத்திரை வைக்கணும், சீல் பண்ணணும். எனவே ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாள், மகளே சமாதானத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு சுகம் வந்து விட்டது, உன் வேதனை நின்று போயிற்று. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, திரும்ப ஒரு காலம் இந்த உதிரப்போக்கு என்ற வியாதி உனக்கு வரவே வராது. இந்த வயிற்று வலி, தலைவலி அல்லது இடுப்பு வலி, இப்படி எந்த வலியுமே மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில அந்த வலி வரவே வராது. ஆண்டவர் ஏசப்பாவை ஒரு டேப்லெட் மாதிரி பயன்படுத்துவாங்க. குரோசின் அப்படிம்பாங்கல்ல, அந்த குரோசின் போட்டுக்கிட்டா தலைவலி போயே போச்சு அப்படிம்பாங்க. எவ்வளோ நேரம் போகும்? ஒரு 3 மணி நேரம் போகும். மறுபடியும் தலை வந்து மறுபடியும் குரோசின் சின் டேப்லெட்ஸ், அநேக டேப்லெட்ஸ் பேருக்கு பின்னால் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? குரோசின், மெட்டாசின், அனாசின், இந்த மாதிரி எல்லாம் சின்னு தான். சின்னால வந்த வியாதிக்காக சின்ன டேப்லெட். இதெல்லாம் போய் ரியாக்ட் ஆகி சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும், இன்னொரு வியாதி வந்துடும், இன்னொரு பிரச்சனை வந்துடும், இன்னொரு பெரிய பிரச்சனை வந்துடும், ரெசிஸ்டன்ஸே குறைஞ்சு போயிடும். அதெல்லாமே டெம்பரரி ரிலீஃபுங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க, ஐயோ நல்லா ஆயிடுச்சுங்க, மறுபடியும் வீட்டுக்கு போனோன்னா பேய் வந்துருச்சுங்க, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணா வலி போயிடுதுங்க, பேயும் போயிடுதுங்க, ஆனா மறுபடியும் வந்துடுதுங்க. அதனால தான் நாங்க உடனே இன்ஸ்டன்டா சாட்சி சொல்றது இல்ல. யாரு சுகத்தை பெற்றுக்கொண்டீங்க? சொல்லுமா பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ண உடனே எனக்கு பிபி குறைஞ்சிருச்சுங்க, வயிற்று வலி போயிடுச்சுங்க, அல்லேலூயா அப்படின்னு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் தெரியாது. அதனாலதான் குடிகாரங்களை நான் நம்ப மாட்டேன். ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், குடியை விட்டுட்டியானா? விட்டுட்டேன் பாஸ்டர். எப்ப இருந்து? இன்னைக்கு காலையில இருந்து விட்டேன் பாஸ்டர். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது, என்னையா குடியை விட்டுட்டியா இல்லையா? ஐயோ விட்டுட்டேன் பாஸ்டர். எப்ப இருந்து? இன்னைக்கு காலையில இருந்து. அது என்னங்க அது? அப்படி இல்லைங்க. ஒரு தடவை ஆண்டவர் விடுவித்தால் மறுபடியும் அந்த வாதியம் வாழ்க்கையில வரவே வரக்கூடாது. அதைத்தாங்க ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. 12 ஆண்டுகளாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, இன்னிலிருந்து உனக்கு ஒரு பூரணமான விடுதலை. இனி ஒரு காலம் உனக்கு இந்த உதரத்தின் ஊரல் வரவே வராது. இனி ஒரு நாளும் நீ அந்த பழைய பாவத்திற்கு போகக்கூடாது என்றால், இனி ஒரு காலம் அந்த பழைய வியாதி உன்னை தொடாது. இது பரிபூரணமான இயேசு கிறிஸ்து அருளுகிற சுகம், விடுதலை, ரட்சிப்பு. அந்த விடுதலையையும் ரட்சிப்பைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வேளையிலும் இயேசுவை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் நாம் மறுபடியும் ஒரு விஷயம் தியானிக்க தேவன் வாய்ப்பளித்தார். கேட்டிருக்கிறோம், இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளலாம், ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து கொள்ளலாம். தயவுசெய்து நீங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி என்னோடு சேர்ந்து ஜெபத்திலே ஒருமனப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை தொடுகிற வரையிலே, நீங்கள் ஆண்டவரை தொடுகிற வரையிலே, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு நிவாரணம் கிடைக்கிற வரையிலே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீருகிற வரையிலே விடமாட்டேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று வாய்களை திறந்து ஜெபிங்க. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாளிலே ஒரு அற்புதமான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரைக்கும் எத்தனையோ முறை நீ ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்திருக்கிறாய், ஆனால் மறுபடியும் விழுந்து போய் விடுகிறாய். இயேசு கிறிஸ்து என்னை சுஸ்தமாக்கினார் என்று சாட்சியம் கொடுத்தாய், ஆனால் மறுபடியும் அந்த வியாதி வந்து விட்டது. எத்தனையோ முறை இந்த சாராயத்தை நீ தொடமாட்டேன் என்று வீசி எறிந்திருக்கிறாய், ஆனால் மறுபடியும் அதற்கு அடிமையாகி விட்டாய். என்று ஒரு பூரணமான விடுதலையை உனக்கு தர வேண்டும் என்று, உன் வேதனைகளை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். உன்னுடைய பிரச்சனை என்ன? ஆண்டவர்கிட்ட சொல்லு. அன்று அந்த ஸ்திரீ தன் வாயை திறந்து எல்லா உண்மைகளையும் ஆண்டவரிடத்திலே சொன்னாள். நீ சுகமாக்கி விட்டாய், நீ சமாதானத்தோட போ என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிற உன்னிடத்திலும் அதே சொல்லுகிறார். உன் வியாதி சுகமாகிறது, உன்னுடைய பாடுகள் மாறுகிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ சமாதானத்தோடே போ என்று ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகிறார். விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. இன்று ஒரு நூதன சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு தான் உன் வீட்டிற்கு போவாய் என்று அன்பு ஆண்டவரிடத்தில் கேள், ஜெபி. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய பிரசன்னம் இங்கு நிற்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராஜா, எந்த கட்டுக்களில் இருக்கிறார்களோ அவர்களை விடுவீங்கப்பா. எல்லா பாடுகளிலிருந்து அவங்கள விடுவீங்க. இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்யுங்க. என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அதை செய்து கொடுங்க. எல்லா விதமான வியாதிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமாகட்டும். அப்பா, எங்கெங்கோ அலைந்து எத்தனையோ மருந்து மாத்திரைகளை உண்ட பின்பும் சுகமாகாத நிலையிலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் தொடுங்க ராஜா. அந்த பயங்கரமான பாவத்தினாலே வருவித்துக் கொண்ட அந்த பயங்கரமான வியாதியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுஸ்தமாக்குகிறேன் பிதாவே. நூதன சிருஷ்டியாய் மாற்றுங்க. எந்த சகோதரிக்கு எந்த பலகீனம் இருக்கிறதோ,
எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்கிறதோ நீர் அறிந்திருக்கிறீர் என்பதால், அது கேன்சராக இருந்தாலும், அல்லது லிவர் ப்ராப்ளமாக இருந்தாலும், அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும், அது நர்வ்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும், அது போன் டிசீஸா இருந்தாலும், போன் கேன்சரா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எந்த மருத்துவராலும் சுகமாக்க முடியாத வியாதியா இருந்தாலும், நீர் பட்ட அடியிலே எங்களுக்கு சுகமாகுதல் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. நாடி நரம்புகளுக்கு இரத்தத்தை அனுப்பக்கூடிய தேவன் நீர். எலும்புகளிலே முடங்காத நிலையில் இருக்கிற எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையினாலே சுகமாக்க வல்லமையுள்ள தேவன் நீர். உம்முடைய அற்புத காரியத்தை இப்பொழுதே நடப்பிங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவர் சுகமாக்கினார், என்னை ஆண்டவர் விடுவித்தார், என் வியாதி பூரணமாய் சுகமானது என்று சாட்சி சொல்லுகிற வகையில் இந்த சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல், எங்கு வேலை தேடினாலும் கிடைக்காமல், எந்த வியாபாரம் செய்தாலும் விருத்தி அடையாமல், எந்த வேலை செய்தாலும் திருப்தி இல்லாமல், நஷ்டத்திலே கஷ்டத்தில் இருக்கிறவர்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா. பயிர்கள் விளையவில்லையே, கூலிக்கு கூட வேலை கிடைக்கவில்லையே என்று கதறுகிறவர்களை நினைவு கூறுங்க ராஜா. அவர்கள் சாபங்களை உயர்வா மாத்துங்கப்பா. அவர்கள் தீங்குகளை நன்மையாய் மாற்றுங்க ராஜா. கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ராஜா. மாற்றுங்கப்பா. ஏதோ முன்னால் நிற்கிற ஒருவரையும் கைவிடாதீங்கப்பா. உம்முடைய ஜீவ புத்தகத்தில் எங்களுடைய எல்லோருடைய பேரையும் எழுதி வைங்க ராஜா. உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்க எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. ஐயா, ஒருவர் கூட கெட்டு போய் விடாமல், இங்க நிற்கிற ஒருவரும் விழுந்து விடாதபடிக்கு எல்லோரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக கிருபை செய்யுங்க. நிரந்தரமான உயர்வு, நித்தியமான ரட்சிப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டும் என்று, உம்முடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது உத்தியோக விஷயத்துல ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்களா? பொருளாதார பிரச்சனைகளால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனமானதா இல்லையா, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு உங்களை நீங்களே நிந்திக்கிற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கீங்களா? இன்று ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். உங்களை அன்பு கூறுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்று, உங்களை விடுவிக்கிற கிறிஸ்து இருக்கிறார் என்று, உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் இருக்கிறார் என்று நம்புங்க. அவர் மேல விசுவாசத்தை வச்சு உங்க தவறுகளை நீங்க ஒத்துக்கிட்டு அறிக்கை செய்யுங்க. கண்டிப்பா ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. எப்போதும் இதே மாதிரி இருக்க மாட்டீங்க. இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது காரியத்தை, ஒரு உயர்ந்த காரியத்தை, ஒரு உன்னதமான காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தயவு செய்து இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து ஊற்றுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். எவ்வளவு அற்புதமாக உங்களை அவர் விடுவித்தார் என்பதை நீங்களே எங்களிடத்திலே சாட்சியாக சொல்லுவீர்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்க விரும்பினால் உங்களுடைய ஜெப தேவைகளை விவரமாக எழுதி ஒரு போஸ்ட் கார்டிலே அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் சொன்னதில் வைத்து உங்களுக்காக ஜெபிக்க தயாராயிருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.